உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்ட நிலையில் இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டன. இதற்காக 2 டன் மலர்கள் மற்றும் வெட்டிவேர் கொண்டு நறுமணமிக்க வகையில் மணமேடை அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து திருக்கல்யாண மேடையில் பவளக்கனிவாய் பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் வந்திருந்து மணமேடையில் எழுந்தருளினர். தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சி அம்மனும் மணக்கோலத்தில் தனித்தனி வாகனங்களில் மேடையில் எழுந்தருளினர். பின்னர் தனது தங்கையான மீனாட்சி அம்மனை பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தாலான மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் கோவிலில் கூடியிருந்த திரளான பெண்கள் பக்தி கோஷம் முழங்க தங்களது மங்கள கயிற்றை புதுப்பித்துக் கொண்டனர். முன்னதாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண மேடையில் தியா என்ற சிறுமி பக்தி பாடல் பாடி அசத்தினார். முருகன் புகழ் பாடும் சிறுமி தியா மீனாட்சி வேடமணிந்து பாடியதை கேட்டு பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இடமையும் கடுபெனிகிழாத உடலும். முன்னதாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண டோக்கன் பெற்ற பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுத்ததால் ஏமாற்றம் அடைந்தனர். 500 ரூபாய் 200 ரூபாய்க்கான டோக்கன் இருந்தும் கோயிலுக்குள் அனுமதிக்க மறுத்ததால் காவல்துறையினருடன் பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர். சைடு வந்தாலும் எந்த கோபுர வழியா வந்தாலும் இந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் போங்க, இதெல்லாம் மாத்தி விட்டாங்க. இப்போ இவரு ஒருத்தர் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா, அந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு இவ்வளோ கவுண்ட் தான் அப்படின்னு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் புக் பண்ண. இப்போ இவ்வளோ காசு எல்லாம் வேஸ்ட் தானே. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேர் நிக்கிறாங்க, ஒரு 500 ருபீஸும் வேஸ்டா போகுது. ஒரு 500 ரூபா மக்கள் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க தெரியல. நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் ஈஸியான அந்த டோக்கன் கிடைச்சிடாது. நம்ம ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு டோக்கன் போட்டு அதுக்கப்புறம் டோக்கன் வந்து ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு திடீர்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கணும். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு வந்த சுமார் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்காக சுமார் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பக்தர்களுக்காக 20 LED திரைகளும் குளிர்சாதன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டது.
இதனிடையே மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை முன்னிட்டு மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.